யூடியூப் விவசாய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாமோதரன், யூடியூப் விவசாயியோட டெக்னிக்கல் டீமோட அட்மின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன கிராப் பார்க்க போகிறோன்னா, சில வட்டார வழக்கு முறையில் வந்து பார்த்திங்கன்னா மாத்திரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஃபார்மர்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், நிறைய கமெண்ட்ஸில் நிறைய கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாத்திரைக்காய்க்கு ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கீங்க. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத்திரைக்காய், அதாவது கெர்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் பிக்கிலுக்காக, அதாவது ஊறுகாய்க்காக ஏற்றுமதி ஆகிற ஒரு வெள்ளரி மாதிரியான ஒரு பயிர் வகை தான் இது. வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதோட காய். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதில் நோய் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையிலேருந்தே நம்ம கரெக்டான அளவு நம்ம நோய் மருந்துகளை வந்து நம்ம தெளிப்பதன் மூலிமா தான் இது நோய் கண்ட்ரோல்ன்றது வந்து முழுமையாக கொடுக்க முடியும். பாஸ் பண்ணி பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். நிலையிலிருந்து முழுமையாக நம்ம வந்து நோய் மருந்துகளில் ஃபஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொடுக்கறது மூலிமா தான் இதில் வந்து நோய் கண்ட்ரோல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து மேஜர் வந்து பார்த்திங்கன்னா டவுனி மெல்லியூ, அதாவது பின் இலைக்கருகள் அப்படின்ற நோய். அதாவது லீஃபோட பேக் சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வெயின் பிரிகிற இடத்துல, நரம்புகள் பிரிகிற இடத்துல சின்ன சின்னதாக மஞ்சள் கலரில் மாறும். லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில் இருக்க மாதிரி, இங்கே பாருங்கள், இந்த இலையில் இருக்கிற மாதிரி இந்த மேல் பகுதி மொத்தமும் காஞ்சி இந்த பகுதி ஓட்டையாகவே ஆகிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் டவுனி மெல்லியூ நோயோட அட்வான்ஸ் ஸ்டேஜ் இது தான். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆரம்ப நிலையிலேருந்தே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்கணும். அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு M45 ஃபஸ்ட்டு டோஸ்க்கு ஒரு M45 மட்டும் ஒரு டேங்க்குக்கு ஒரு 25 to 50 கிராம் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் ரேட்டை பொறுத்து நம்ம நோய் மருந்துகள் வந்து கொடுத்துட்டு வரலாம். சப்போஸ் இப்போ அதையும் மீறி நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகலை, அதுலேருந்து ஒரு 7 நாள் ஒரு 8 நாள், அதெல்லாம் அதிகபட்சம் 5 to 8 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பேயர் கம்பெனியோட இன்ஃபினிட்டோ அப்படின்ற மருந்தும், ரிடோமில் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா சிஞ்செண்டா கம்பெனியோட ரிடோமில் கோல்டு மருந்து. ரிடோமில் கோல்டு ஒரு டேங்க்கு 25 கிராமும், இன்ஃபினிட்டோ ஒரு டேங்க்குக்கு 20 ml மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது மூலிமா அடுத்த லெவல் ஸ்டேஜை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதையும் மீறி அதுக்கு அடுத்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது இதெல்லாம் மோர் தென் 30% இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா இந்த டைமுக்கு ப்ரொஃபைலர், பேயர் கம்பெனியில் ப்ரொஃபைலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூஃபிக்ளோனைட் ப்ளஸ் ஃபாசடைல் அலுமினியம், இது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் ப்ரொஃபைலர்ன்ற மருந்து. அந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்குக்கு 20 கிராம், ஒரு டேங்க்கு 10 லிட்டர் டேங்க்குக்கு 20 கிராம் நம்ம தெளிக்கிறது மூலிமா ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை அதையும் மீறி நம்மளுக்கு கண்ட்ரோல் வரல அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிக் சூப்பர், டைமெத்தமார் ப்ளஸ்ஸு பைரிக்ளோஸ்ட்ரோபைன் அப்படின்ற ஃபார்முலேஷனில் கிருஷி ரசாயனில் வருது. கிருஷி ரசாயன் கம்பெனியில் KR லைஃப் சயின்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளிக் சூப்பர் ஒரு டேங்க்குக்கு 30 கிராமும், அது கூட அமிஸ்டர் இல்லை அமிஸ்டர் டாப் ஏதாச்சும் ஒன்று 10 மில்லி ஒரு டேங்க்குக்கு, இது ரெண்டும் காம்பினேஷனில் கொடுக்கறது மூலிமா இதை வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுனி மெல்லியூ வந்து பார்த்திங்கன்னா கொடி வகை பயிர்கள்லேயும் கிரேப்ஸ்லேயும் ரொம்ப அதிகமாக வரும். இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா தனுக்கா கம்பெனியில், தனுக்கா அக்ரிசைன்ஸ் லிமிடெட், தனுக்கா கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இதுக்காக நிசான் கெமிக்கலோட, ஜப்பானோட, நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கிரேசியா, இந்த மாதிரி சின்வா, இந்த மாதிரி மருந்துகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்கிற நிசான் கெமிக்கல் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி புது மருந்துகளை இந்தியாவில் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோட் வீடியோ டாக்டர் சரத்குமார் போட்டிருப்பார். நீங்கள் அந்த வீடியோ வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். இப்போ இந்த நிசான் கெமிக்கல் கூட தனுக்கா வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணி ஒரு புது மாலிக்குள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெஷலாக டவுனி மெல்லியூக்காகவே ஒரு மாலிக்குள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா கிராரி அப்படின்ற ஒரு மருந்து, கிராரின்ற ட்ரேட் நேம் கொண்ட ஒரு நோய் மருந்து வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டெக்னிக்கல் ஃபார்முலேஷன் வந்து பார்த்திங்கன்னா அமிசல் ப்ரோம் 20% SC ஃபார்முலேஷனில் அது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிது. அதோட 1 ஏக்கருக்கு, அதாவது 10 டேங்க்குக்கு 1 ஏக்கருக்கான ரெக்கமெண்டேஷன் 150 மில்லி ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க. இதை ஸ்ப்ரே பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுமையான டவுனி மெல்லிக்கு கண்ட்ரோல் கிடைக்கிது.
ஏன்னா மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா நோய் மருந்துகளை வந்து எப்போவுமே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொடுக்குறோம். என்ன தான் நம்ம வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறத விட ப்ரிவென்டிவாக கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ இந்த கிராரின்ற மருந்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராட் ஸ்பெக்ட்ரம், அதாவது கான்டாக்டாகவும் வேலை செய்யும், சிஸ்டமிக்காகவும் வேலை செய்யும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரிகாஷன் ஸ்ப்ரேக்கு இது ரொம்ப நல்லது. முன்னாடியே, அதாவது ஒரு நோய் தாக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது சொல்ல இது அதோட அந்த நோய் கிருமிகளை அந்த ஃபங்கஸை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக தடுத்துருது.